ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் டைட்டன் சோமா அண்டு எல்லா டைட்டன்ஸுக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போன வீடியோவில் நம்ம ஜஸ்ட்டு என்னென்ன பண்ண போகிறோம், யார் நம்ம என்ன மாதிரியான வாய்ஸை இங்கே ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பேசியிருந்தோம். ஸோ நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் த வார். ஆக்சுவலாக வார் போர்க்களம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வர ஒரு வாசகம் ஆல் இஸ் ஃபைன் இன் வார் அண்ட் லவ் அப்படின்னு சொல்ல அந்த வாசகம் தான் நம்மளுக்கு என்றைக்குமே ஞாபகம் வரும். ஸோ நம்ம போர்க்களத்துக்கு போயிருக்கோமா சோமா, நம்ம அதை பற்றி பேசலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஆனால் காதலிக்க எல்லாருமே நம்ம போயிருக்கோம். அதில் எந்த ஒரு எல்லைக்கும் போய் நம்மளை நியாயப்படுத்தி தான் அந்த காதலை நம்ம ஜெயிச்சிருப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது போர்க்களத்துலேயும் அப்படிதான் எந்த ஒரு தலைவருமே நம்மளுக்கு ஒரு முடிவை எடுப்பாங்க. ஆனால் இப்போ நடக்கிற இந்த போர் கொஞ்சம் வித்தியாசமான போர். இதுக்கு முன்னாடி மனிதகுலம் பார்க்காத போர். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, முதல்லலாம் போர் நடக்கும்போது ஒரு ராஜா இன்னொரு ராஜாவோட சண்டை போடுவாங்க, இல்லை ஒரு நாடு இன்னொரு நாடோட சண்டை போடுவாங்க. இல்லைன்னா அதிகபட்சம் என் எல்லைக்கும் உன் எல்லைக்கும் ஒத்து வரல, என்னோட எல்லை அதிகம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க. இதுதான் இத்தனை நாளாக நடந்த பிரச்சனை. பட் ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு நாட்டோட கனிம வளத்தை குறிப்பிட்ட ஒரு கரன்சியில் வாங்கணுன்றதுக்காக வர விஷயங்கள் தான் இப்போ போரா மாறுது. அதுவும் இப்போ என்ன ஒரு படி மேலே போய் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு நாடு சேர்ந்து ஒரு நாடை தாக்குறாங்க. அதுவும் அந்த நாட்டை தாக்குறது மட்டும் இல்லாம அங்க எல்லாத்தையும் பிடிக்கணுன்றதுக்காக குழந்தைகள், அந்த நாட்டோட மருத்துவமனைகள், இது எல்லாத்தையுமே அடிச்சு நிலநாட்டணும் நம்மளோட சக்தியை அப்படின்னு சொல்லி நிரூபிக்க பாக்குறாங்க. இது எந்த விதத்துலயும் நியாயம் இல்லை. ஸோ இப்போ என்ன நம்ம பண்ண முடியும், இதுல நம்ம பண்ணி என்ன இந்த உலகத்துக்கு சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தா, ஜஸ்ட் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல ஹேஷ்டாக் சே நோ டு த வார் எஸ் டு த பீஸ் அப்படின்ற ஒரு லிங்கை நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஊர்ல இருக்கிற இந்த குட்டி குட்டி டைட்டன்ஸ், யார் இந்த குட்டி குட்டி டைட்டன்ஸ்னா வேற யாரும் இல்லை, நம்ம குழந்தைகள், நம்ம சிறுவர்கள், சிறுமிகள். இவங்கெல்லாம் ட்ரெண்ட் ஆகுறதுல கண்டென்ட் கிரியேஷன் என்னென்னமோ பண்ணி நல்லா கியூட்டா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரி ஆளுங்கள் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த டிஸ்கிரிப்ஷனை எடுத்து அதை கண்டென்ட்டாக வச்சு உங்கள் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டோட நிறையா விஷயங்கள் பகிருங்க. இந்த வாரம் நிறுத்துறதுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும், நம்புங்க. அன்டில் தட் சைனிங் ஆஃப். நான் உங்கள் டைட்டன் சோமா. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.